நிஜமாவே நீ இங்க இருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டல? சந்தியா, நீ சந்தோஷமா தானே இருக்க? அப்புறம் ஏன் உன் முகத்துல துளி கூட சந்தோஷமே இல்ல? சந்தியா, நான் உன்னோட ஃப்ரெண்ட். உன்னோட மனசு இந்த நேரத்துல எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தெரியும். எதையாவது சொல்லு, கஷ்டத்தை கொட்டிட்டேன்னா மனசு லேசாயிடும். ஆமா சந்தியா, ஃப்ரெண்ட்ஸ்னா காஃபி குடிக்கிறது மட்டும் இல்ல, அவங்களோட கஷ்டத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். சொல்லுங்க, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? என்னத்த சொல்ல? ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியல. அம்மாவாகிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான சந்தர்ப்பம். ஆனா நான் அது எல்லாத்துக்கும் இப்ப தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே திடீர்னு ரொம்ப சீக்கிரமாவே நடந்துருச்சு. நான் இங்க என்னோட வாழ்க்கைக்கு ஒரு புது வழி கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட வந்தேன். ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது, கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காருன்னு சந்தோஷப்படுறதா இல்ல கஷ்டப்படுறதா? நான் என்னோட கனவுகளை ரொம்ப நெருங்கிட்டேன். இருந்தாலும் இப்ப நான் வேலைக்கு போறேன். கமான் சந்தியா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு குழப்பம்? எல்லாம் திடீர்னு நடந்துடுச்சு, நீங்க இதுக்கு மென்டலி தயாராகவும் இல்லை. ப்ராப்ளம் தான், ஆனா தீர்வும் இருக்கே. பிரெக்னன்சியை அபார்ஷன் பண்ணிடலாமே சந்தியா. அபார்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களோட கனவை நினைவாக்குங்க. ஆம்பளைங்களா எப்படி இப்படி இன்சென்சிட்டிவா இருக்கீங்க? அவ்வளவு கள்ள மனசா? இதெல்லாம் என்ன விளையாட்டா? நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போ. உன்னை கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு. ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கோ. இப்போ விஷயம் நல்ல மனசை பத்தியோ கள்ளு மனசை பத்தியோ இல்ல, இப்போ உள்ள சூழ்நிலையை பத்தி யோசி. கொஞ்ச நேரம் நம்ம மனசு ஓரமா வச்சுட்டு மூளை யூஸ் பண்ணலாமா? ஒருவேளை சந்தியா குழந்தைய பெத்துக்கிறதுக்கோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கோ சந்தியா தயாரா இல்ல. இந்த பிரெக்னன்சியை கன்டினியூ பண்ணி என்ன பண்ண போறாங்க? ஒருவேளை சந்தியா அவங்களோட கனவுகளை இழந்து குழந்தைய பெத்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, மனசுல ஒரு குறை, ஒரு வலி நிரந்தரமா இருக்குமா இல்லையா? அம்மா பாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இவங்களும் ஒரு மனுஷி, அந்த உரிமையை நம்ம பறிக்க கூடாது இல்லையா? என்ன அபார்ஷனை நம்ம எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாவம் மாதிரி கிரியேட் பண்றோம். இது ஒன்றும் பாவம் இல்லைங்க. நான் இந்த மாதிரி பல கேசஸை கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில நேரங்களில் அம்மாவோட உயிரை காப்பாற்ற குழந்தைய அபார்ட் பண்ண தான் செய்றாங்க. அதுவும் பாவமா என்ன சொல்லுங்க? அதுவும் பாவமா? ஐயோ, பாவம் புண்ணியெல்லாம் மனுஷனோட மூளையில உருவாக்கப்பட்டது. நாம 2015 இருக்கோம். நான் ஒன்றும் அபார்ஷனுக்கு ஃபேவரா எதையும் பேசல. நான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிக்கலா யோசிங்கன்னு சொல்றேன். எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்ஸ் இருக்க தான் செய்யும், இதுக்கும் இருக்கு. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மத்தவங்க பேச்செல்லாம் விட்டுரு, உன் மனசு சொல்றது கேளு. நீ என்ன விரும்புறியோ அதுபடி முடிவெடு. அம்மா ஆகணுமா இல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுமா?
எது நடந்தா நீ சந்தோஷமா இருப்பியோ அதை செய். எப்பவுமே நீ விரும்புறத செய். மத்தவங்க கட்டாயத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோ. அரைகுறை மனசோட எந்த முடிவையும் எடுக்காத. முழு மனசோட முடிவெடு. வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசி. நீ எதை விரும்புற? நான் நிறைய யோசிச்சிட்டேன் ராதா. அதுவும் இதை விட்டா என்னால வேற முடிவுக்கு வரவே முடியல. என்னால வேற எதையும் யோசிக்க கூட முடியல. சந்தியா, என்னால புரிஞ்சுக்க முடியுது சந்தியா. இப்ப நீ ரொம்ப பெரிய ஷாக்ல இருக்க. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. மெதுவா இந்த ஷாக் உனக்கு குறைஞ்சிடும். ஆனா சந்தியா, நான் ஒன்னு சொல்லட்டா? இதுக்கு மேல நீ மட்டும்தான் முடிவெடுக்கணும். உனக்கு எது தேவைன்னு யோசி. இதுக்கான பதில் உனக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த பதில் என்னன்னு நீ தேடு சந்தியா. நான் எப்படி இதுக்கான பதில தேடுறது? ஒரு நிமிஷம். இந்தா. ஆஹா, என்ன கல் நெஞ்சுக்காரன்னு இப்பதான் சொன்னேன். ஆனா நீ இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிற உணவுபூர்வமான விஷயத்தை பாராட்டி தான் ஆகணும். ரொம்ப நல்ல வழியை தேர்ந்தெடுத்திருக்க. நம்ம வாழ்க்கையோட முடிவுகளை எப்போதுமே டாஸ் போட்டு முடிவு பண்ண முடியாது ராதா. ராகுல், நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல. தெரியும். ஏன்னா நான் பிராக்டிக்கலா யோசிக்கிறேன். சந்தியா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாதுன்னும் போது டாஸ் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படி நம்ம செய்யும் போது நம்ம மனசு உடனே அது வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கும். அதுதான் நம்ம மனசுடைய உண்மையான ஆசை. நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இது நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒருவேளை உனக்கும் அது ஒர்க் அவுட் ஆகலாம்ல? எனக்கு தெரியும் நீ என்ன ஆசைப்படுறன்னு. அது உன் மனசுக்கும் தெரியும். இங்க பாருங்கண்ணா, எனக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு உடனே கொடுங்க. சரிம்மா. 1/2 கிலோ கடலை மாவை வச்சு லட்டு பண்ணோம்னா அதை அக்காவே சாப்பிட்டு தீத்துருவாங்கல்ல? அப்படின்னா பாவம் இந்த மீனாட்சி என்ன சாப்பிடுவா? மீனாட்சிக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும்ல? ஐயோ மீனாட்சி, எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்காதா என்ன? அண்ணா இங்க பாருங்க, நீங்க இன்னொரு 1/4 கிலோ கொடுத்துருங்க. 2 கொப்பரை கொடுத்துருங்க. என்ன 1/2 கிலோ நல்ல பாதாம் பருப்பை பார்த்து கொடுங்க. அப்புறம் அத்தை வேற என்னமோ சொன்னாங்களே, என்ன அது? சக்கரை கொடுத்துருங்க. அப்புறம் அத்தை என்ன சொன்னாங்க ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க வீட்டுல ஏதோ விசேஷம் நடக்க போகுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட எல்லா பொருட்களும் இருக்கு. நான் ஒவ்வொன்னுத்தையும் கவனமா போட்டு தரேன். அடேங்கப்பா, அப்படின்னா ஏன் இன்னும் நிக்கிறீங்க? பரவாயில்லையே. ஒருவேளை சமையலுக்கான ஏதாவது பொருளை நான் மறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அத்தை என்ன திட்டுவாங்க. ஆனா இப்போ சமையலுக்கு வேண்டிய எல்லா பொருளையும் நான் கரெக்டா எடுத்துட்டு போயிடுவேன்ல. உடனே அத்தை என்ன பார்த்து பரவாயில்லையே, எல்லாத்தையுமே கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம மருமகளுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் நினைப்பாங்க. ஏமா, உன் அம்மா எங்க? அம்மா வீட்ல இருக்காங்க. நான் உங்களை கேட்டேன்னு சொல்றியா? சரி, என் வீட்டுக்கு வர சொல்லுங்க. வர சொல்றேன். அத்தை அம்மா வாங்க போறாங்களா? அடேங்கப்பா, இந்த தகவல் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே எங்காவது போச்சுன்னு வச்சுக்க, என்னை விட மோசமானவ யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க இந்த பொருளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது மறைச்சே ஆகணும். இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அத்தை என்ன கொண்டே போட்டுருவாங்க. இல்ல 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 இல்ல.
ஏண்டி மீனாட்சி, நான் என்னமோ உங்க வீட்டுக்கு வேண்டாதவ மாதிரி என்ன பார்த்ததும் மூஞ்சி திருப்பிக்கிறேன். அது வந்து நான் எங்க மூஞ்சி திருப்பினாத்த? அது வந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா நான் இதுக்காக முகத்தை திருப்ப போறாத்த? ஓடி வந்து பேசிருக்க மாட்டேனா? இல்ல உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் தான் வாங்கிருக்க மாட்டேனா? என்ன நம்புங்க பெரியத்த. அரிசி பருப்பு வாங்க தான் வந்தேன். வீட்ல மளிகை பொருள் எல்லாம் தீந்து போச்சு பெரியத்த. அதான் கொஞ்சம் மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாமேன்னு தான். அண்ணா எவ்வளவு ஆச்சு? நீங்க கொடுக்க வேண்டியது மொத்தம் 4050 ரூபாய். என்னது 4050? 4050 ரூபாய்க்கு அரிசி பருப்பா? இந்த மீனாட்சி என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறா. சரி இந்தாங்க 4050 ரூபாய் வாங்கிக்கோங்க. சரிங்க பெரியத்த, நான் உடனே வீட்டுக்கு போயாகணும், நான் வரேன். ஏ மீனா, ஒரு நிமிஷம். கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. இவ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறா. தம்பி, சொல்லுங்கம்மா. என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவளுக்கு என்னெல்லாம் கொடுத்தியோ அது எல்லாத்தையும் எனக்கும் கொடுத்துரு. அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேருக்கும் அன்பு ஜாஸ்தி. அவங்க வீட்டுல என்ன சமைக்கிறாங்களோ அதையே தான் நாங்களும் சமைப்போம். கொஞ்சம் சாமான சீக்கிரம் கட்டிட்டாங்க. பரவாயில்லையே, உண்மையான அன்பு போல இருக்கு. சாப்பாடு விஷயம் ஒண்ணு போல இருந்தாலும் அத மாதிரி கடவுளுடைய லீலையும் ஒண்ணு போல இருக்கு. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்க போது போல இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்லயுமா? இந்த மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படியா? இத வச்சு பார்க்கும்போது புள்ளத்தாச்சியா இருக்கா போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. போன தடவை என் மருமக புள்ளத்தாச்சி அனுப்ப எல்லார் முன்னாடி அதை போட்டு உடைச்சாங்கல்ல, இவங்களையும் அந்த மாதிரி பண்ணணும். ஆனா இது உண்மையா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. அம்மா, உங்களுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் ரெடி. 4050 ரூபாய் எடுங்க. நீங்க டீ காபி எதுவும் சாப்பிட்றீங்களா? ஒன்னும் தேவையில்ல, வச்சுக்க. ஏம்மா ஏம்மா, என்னம்மா இது லிஸ்ட்ல ஜாமான்லாம் எடுத்தாச்சு. சந்தியா, நான் நம்புறேன். நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியலன்னும் போது டாஸ் போட்டு முடிவு எடுக்கலாம். ஏன்னா நம்ம டாஸ் போடும் போது நம்ம மனசு உடனே அது வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கும். அதுதான் நம்ம மனசுடைய உண்மையான ஆசை. எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒருவேளை உனக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம். எனக்கு என்னோட மருமக இன்னைக்கு திரும்ப கிடைச்சிட்டா. இங்கேயும் பார்த்து
வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மீனாட்சிக்கா வேணும்னே ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்பதானே எல்லா வேலையும் ஏன் தலையில கட்ட முடியும்? அதான் இப்படிலாம் செய்றாங்க. என்னம்மா? சரோஜா, ஏ சரோஜா. பெரியத்தா என்ன இந்த நேரத்துல வந்திருக்காங்க? அத்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்னாச்சு பிரீத்தி? உன் அத்தைய எங்க காணோம்? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? கொஞ்சம் கூப்பிட. பெரியத்தா அது அது அத்தை கொஞ்சம் பக்கத்துல வெளியில போயிருக்காங்க. வெளியே போயிருக்காளா? சரி, நான் இங்கே அவளுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன இவங்க எங்கேயும் உட்கார்ந்துட்டாங்க? இவங்களை இப்ப எப்படி அனுப்புறது? இவங்க என்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்டு எப்படியாவது அத்தை எங்க போயிருக்காங்கன்ற உண்மையை வர வச்சிருவாங்களே. மீனா, அடியே மீனாட்சி, நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. அத்தை என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நல்ல வேலை, மீனாட்சிக்கா சமாளிச்சிருவாங்க. நான் தப்பிச்சேன்பா. ஏ மீனா, இங்க பாரு, நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. நேத்தே கொண்டு வரணும்னு நினைச்சேன். சரி, உனக்கு வேற எதை ரொம்ப பிடிக்குமா? அதான் இன்னைக்கு கொண்டு வந்தேன். எனக்கு தெரியும், உனக்கு பஜ்ஜி சொஜ்ஜியோட புளிப்பா சட்னி செஞ்சா ரொம்ப பிடிக்கும்ல. நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம புளிப்பான மாங்காவையும் மேல வெட்டி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த வாங்கி சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ கடவுளே, இது கண்டிப்பா நான் சாப்பிடக்கூடாது. உன்னை நீயே கட்டுப்படுத்திக்க மீனாட்சி. நிறுத்துங்க. யாரை பார்க்கணுங்க? சார், நாங்கள் சந்தியாவை பார்க்க வந்திருக்கோம். அவங்க இங்கே தான் அங்கே ட்ரைனிங் பேட்சில் இருக்காங்க. 13-14 பேட்ச். அவங்கள பார்க்கணும். நாங்கள் அவங்க ஃபேமிலி தான். நான் அவங்களோட ஹஸ்பண்ட், இது எங்கள் அம்மா, இவர் எங்கள் அப்பா. எல்லாரும் அவங்கள பார்க்க வந்திருக்கோம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. சரி சார், நீங்கள் உள்ளே போகலாம். சரி, நீங்கள் போங்க. இன்னைக்கு என்னோட மருமக எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டா. இந்த ஏன் என்ன யோசிக்கிற? வந்து பெரியத்த, அது இப்பெல்லாம் நான் சாட் சாப்பிடுறத விட்டுட்டேன் அத்தை. மீனா, நீ என்ன சொல்ற? ஏன் இந்த மாதிரி சொல்ற மீனா? ஐயோ, முதல்ல இத பாரு. பெரிய கடை தெருவுல போய் வாங்கிட்டு வந்த. மேல அவன் புளிப்பா சட்னி ஊத்தி கொடுத்திருக்கான். பத்தாததுக்கு புளிப்பு மாங்காவை துருவி போட்டிருக்கான். ஐயோ, சாப்பிட்டுதான் பாரு. என்னோட சந்தேகம் உண்மைதான் போல இருக்கே. இந்த மீனா கண்டிப்பா உண்டா இருக்கா போல இருக்கு. அதனாலதான் அவளுக்கு பிடிச்சத பார்த்து இப்படி முகத்தை திருப்பிக்கிறா. இதுல நிச்சயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன மீனா இது? நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இத சாப்பிட்டு பாரு. இந்தா சாப்பிடு. இந்தா. பெரியத்த, ஒரு தடவை எதையாவது சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேனா அதுக்கப்புறம் நான் அதை எப்பவும் சாப்பிடவே மாட்டேன். பெரியத்த, நான் சாப்பிடவே மாட்டேன்.
இல்ல இருக்கட்டுமா, நீ குனிய வேண்டாம். இன்னைக்கு என்னோட மருமக எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டா. நீ எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி எங்களுக்கு சொல்லியிருக்க தெரியுமா? ஆமாம்மா, நாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இரு. சரிம்மா, வா நம்ம ரூமுக்கு போலாம். பார்த்து ஜாக்கிரதையா வா. ஆண்டவா ராமா, பாத்துமா. பேக கீழே வை. சந்தியா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரிங்க மாமா. இந்தாங்க குடிங்க. இல்ல வேண்டாமா, எனக்கு வேண்டாம். என்னங்க? இங்க பாருமா, மொத வேலையா உங்க 2 பேரோட கையால கடவுளுக்கு போய் தேங்காய் உடைக்கணும். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். இந்நேரத்துக்கு அந்த போலீஸ்கார பொம்பளை இருக்காளே, அவ நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை இங்க இருக்கிற எல்லாருக்கும் தண்டோரா போட்டு சொல்லிருப்பா. இதுவே நம்ம ஊரா இருந்திருந்தா இந்த விஷயம் காதும் காது வச்ச மாதிரி இருந்திருக்கும். சரி நீ வாமா வா. சரோஜா, நம்ம சந்தியாவை ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு போய் அங்க எல்லாரும் கேட்பாங்களே, நீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? என்னோட லீவுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன். என்னோட பேரு சந்தியா. மிஸ்ஸஸ் சந்தியாவா? உங்களுடைய அப்ளிகேஷன் இன்னும் பாஸ் ஆகலையே. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து நீங்க சப்மிட் பண்ணா தான் உங்களுக்கு லீவு கிடைக்கும்.